தேவன் நம்முடைய எல்லாவற்றுக்கு எல்லாவுமாய் இருந்து நம்மை இதுவரை நடத்தி வந்தார். இனியும் அவர் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. போதுமானவர்னா என்ன அப்படின்னா, இதுக்கு மேல இனி ஒன்றும் தேவையில்லை. அல்லேலூயா. நிறைய பேர் ஏன் பொருட்கள் வாங்க சூப்பர் மார்க்கெட்டு போறாங்க தெரியுமா? அங்க எல்லாமே கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். மனசு சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒருத்தங்க போறதுக்கு முக்கியமான காரணங்கள்ல ஒன்று, அங்க எல்லாமே கிடைக்கும். அல்லேலூயா. தேவ சமூகம் சூப்பர் மார்க்கெட்டை நினைக்க கூடாது. புரியும்படி சிலர் அப்படி நினைப்பாங்க. தேவை வரும்போது மட்டும் சர்ச்சில் விழுந்து கிடக்கிறது, அதுக்கப்புறம் ஆளை தேடியும் காணாது இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் என் இயேசு எனக்கு போதுமானவர். ஆமென். என் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும். ஆமென். ஆபத்தில் வியாதியில் பிரயாசங்களில் என்றுமே அவர் போதும். இயேசுவை பார்த்து நீங்க பர்சனலா பேசும்போது சொல்லுங்க, நீங்க எனக்கு போதுமானவர். அல்லேலூயா. அவர் தான் நிறைவு. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற. நான் பாடணும், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாம். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. ஆமென். ஸ்தோத்திரமே. எத்தனை பேர் சொல்லுங்க, உயிர் பிழைத்தேன், உயிர் பிழைத்தேன், உயிருள்ளவரை துதிப்பேன். நன்றியோடு சொல்லுங்க, உயிர் பிழைத்தேன். கடந்த நாள்ல ஒரு சகோதரர் என்னை பார்க்க வந்தார். போன ஆகஸ்ட்ல ஜெபம் பண்ணிட்டு போனார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவரை காணல. போன வாரம் பார்க்க வந்தார். பார்க்கணும்னு கேட்டு, ஒரு வெளியூர்ல இருக்கிறவர், இங்க இருக்கிற நாட்களில் சர்ச்சுக்கு வருவார். அவன் பார்க்க வந்தான். வந்ததும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு, பிரதர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. நீங்கள் செய்தியில் இப்போ கொஞ்ச நாளில் சொல்லிட்டு இருக்கிறீங்கல்ல, நம்ம உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். நான் உயிரோடு இருக்கிற பிரதர் அப்படின்னா. அவன் கிட்டத்தட்ட இந்த 5 மாதத்தில் அவருக்கு பல கோடி இழப்புகள், வீடு போச்சு, எல்லாம் இழந்து, சூழ்ந்திருக்கிறவர்களால் உண்டான துரோகங்கள், ஏமாற்றங்கள் எல்லாம் இழந்து. ஆமென். அவர் சொல்ற வார்த்தை, உயிரோடு இருக்கிறேன். சிரிச்சுட்டு தான் சொன்னார். சொல்லிட்டு சொல்றார், கர்த்தர் உயிரோடு வச்சிருக்கிற, எனக்கு எல்லாத்தையும் திரும்ப தருவார். ஆமென். ஹல்லேலூயா. அவங்க நமக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தர் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார்னாலே வேற ஒன்று அவர் செய்ய போறார். எனக்கு திரும்ப தருவா. உயிர் பிழைத்தே. ஆமே. சில நேரத்தில் சொல்லுவாங்க, ஏதாவது வாயத்திலிருந்து சொல்றாங்களா பாருங்க, இருக்கிறத பாரு. ஏன் நமக்கு தெரியும், சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இருக்கிறத பாரு, இவ்வளவு நடக்குது, ஆள் இருக்கிறத. ஆமே.
2 வார்த்தை இப்போ இருதயத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து போட்டாங்க, நான் நம்புறேன். அவன் 1, இவ்வளவு காலம். 2, இனி எவ்வளவு காலம். இந்த 2 வார்த்தை அப்படி இருதயத்தில் எழும்பிட்டே இருக்கு. ஒருவேளை சிலர் இந்த கேள்வியோடு இங்கே இருக்கலாம், இவ்வளவு காலம் வெயிட் பண்ணியாச்சு, அடுத்து இனி எவ்வளவு காலம், இவ்வளவு காலம், இனி எவ்வளவு காலம். ஆமென். ஒருவேளை ஆலயத்திலேயோ தூரத்தில் இருந்தோ இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் சிலர் இந்த கேள்வியோடு இருக்கலாம். இப்படியே நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க, ஆனா இப்படிப்பட்ட கேள்விதான், இவ்வளவு காலம், இனி எவ்வளவு காலம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு தான் இடைப்பட விரும்புகிறார், உங்களோடு தான் பேச விரும்புகிறார். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அப்பொழுது உயிர் பிழைத்தே உதவி பெற்றேன் உயிருள்ளவரை. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, மறவாமல் ஆமென். ஸ்தோத்திரமே ஆமென். நன்றியோடு வலது கரத்தை உயர்த்தி, உயிர் பிழைத்தேன் உயிருள்ளவரை துதிப்பேன். ரிபல மதுடர பஷதர பல ரிகலரியா சடலர. ஆமென். இவ்வளவு காலம், இனி எவ்வளவு காலம். இவ்வளவு காலம் பார்த்தாச்சு, இவ்வளவு காலம் வெயிட் பண்ணியாச்சு. ஆமென். அப்படி இருக்கிற என்கிட்ட போய் நீ காத்திருன்னு சொன்னா இனி எவ்வளவு காலம். ஆமென். ஹல்லேலூயா. நான் இவ்வளவு காலம், நான் புதிதாய் ஒரு நன்மைக்காக காத்திருக்க துவங்குகிறவன் அல்ல. காத்திருக்கிறவர்களில் நான் சீனியர். அப்படி சிலர் இருக்கிறீங்க. காத்திருக்கிறவங்கள சர்ச்சைக்கு நான் புதுசா இருக்கலாம், ஆனா காத்திருக்கிறவர்களில் நான் யாரு? சீனியர். சீனியர்களே, ஹல்லேலூயா. ஆமென். நீங்க சர்ச்சுக்கு புதுசா, சர்ச்சுக்கு நான் புதுசுதான், ஆனா சர்ச்சில் கொஞ்சம் பேர் காத்திருக்கிறாங்கல்ல, அவங்கள விட நான் சீனியர். ஆமென். நிறைய சீனியர்ஸ் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டு வந்த வார்த்தையை தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நிறைத்தவரே, எல்லாவற்றையும் நிறைத்தவரே. கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரமே ஸ்தோத்திர. glory ரிமல மதுட ரமகர மமஷரமலர. ஆமென். glory ஷலபாதுடர. நிரப்புங்கப்பா. சொல்லுங்க, உயிர் பிழைத்தேன் உயிருள்ளவரை துதிப்பேன். லவ் யூ பா. உயிருள்ளவரை துதிப்பேன். நாம காத்திருப்பது இருக்கிறது, கர்த்தர் நம்மை காத்திருக்க வைத்திருப்பது என்பது இருக்கிறது. நாம காத்திருப்பது என்பது அதுவும் நம்முடைய நம்பிக்கையின் வெளிப்பாடு தான். ஆனா கர்த்தர் நம்மை காத்திருக்க வைப்பது என்பது என்னன்னா, இன்னொரு ஆப்ஷனுக்குள்ள போக விடாம வச்சிருப்பார். 86வது வயதுல ஆபிரகாம் இன்னொரு ஆப்ஷனுக்குள்ள போறார். எலியேசர் எங்க வீட்டுல பிறந்தவன் தான், அவன் சுதந்திரவாளியா இருக்கிறான். இன்னொரு ஆப்ஷன் ஆண்டவர் நோ. இன்னொரு ஆப்ஷனுக்குள்ள போக விடவே மாட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான, பைபிளே ஆச்சரியம்தான், பைபிள் அதிசயம் தான். நீங்க ஆதியாகமம் 16வது, இது செய்தி அல்ல, ஆனா ஆண்டவர் நினைவில் கொண்டு வந்தார்.
ஆதியாகமம் 16வது அதிகாரத்துல நமக்கு தெரியும் 6வது வசனத்துல சாராள் ரொம்ப கடினமாய் யாரை நடத்துவா? ஆகார நடத்தினதுனால அவள் என்ன செய்தாளாம்? ஓடி போனாள். அவள் எங்க ஓடி போய் இருந்தானா 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீர் ஊற்றண்டையில் கண்டு. அப்ப ஓடி போய் அவங்க எங்க இருக்கிறா? நீருட்டண்டையில் இருக்கிறார். அப்போ சரியான இடத்துல தான் போய் என்ன பண்றா? ஸ்டே பண்றார். ஆண்டவர் அங்கிருந்து நோ 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 நீ போ, நீ சாராள்கிட்டே போன்னு சொல்லி அங்க அனுப்பி, அதுக்கப்புறம் அங்க ஒரு பிரச்சனையாகி, அதுக்கப்புறம் ஆகார் என்ன பண்றா? இஸ்மவேலையும் கூட்டிட்டு புறப்படுறா. புறப்பட்டு பெர்சபா வனாந்திரத்துல ஒரு கிளாஸ் தண்ணிக்காக அலையோன்னு அலைஞ்சிட்டு இருந்தா. அப்ப எப்படி இருந்திருக்கும்? நான் அன்னைக்கு ஒழுங்கா, பல நேரத்துல நமக்கு இப்படிதானே, நான் ஒழுங்கா, எனக்கு நிறைய வேலை வந்துச்சு, எனக்கு நிறைய வாசல் திறந்துச்சு, அப்போ என்ன போக நாம பிடிச்சிட்டு இப்போ போக சொன்னா, இப்பொழுது அவள் நீரூற்றை தேடவில்லை, என் பிள்ளைக்கு ஒரு குவளை தண்ணியாவது கிடைக்கும். அன்னைக்கு ஆகார் நினைச்சா, நான் அன்னைக்கு எடுத்த தீர்மானம் சரியான தீர்மானம். ஆனா கர்த்தர் என்ன பண்ணார்னா நோண்டார். பல நேரத்தில் நாம எடுக்கிற தீர்மானங்கள் நமக்கு சரியானது போல இருக்கும். நான் கரெக்டா தானே போனேன், நான் சரியான இடத்துல தானே போய் உட்காந்து, அன்னைக்கு நான் அலைந்து தெரியலையே, அன்னைக்கு நான் நீருட்டண்டையில தானே போய் உட்காந்து, என்ன அங்க இருக்க விடாம நீ கிளம்புன்னு சொல்லி திருப்பியும் அந்த சாராளுக்கு வார்த்தையெல்லாம் கேட்டு அந்த முகத்தில் டெய்லி முழிச்சு இந்த பிரச்சனையெல்லாம் சந்திச்சுட்டு இப்போ நம்ம ஓகேன்னு இருக்கும்போது இப்போ அனுப்பி விடுறோம். நமக்கு தெரியும் சாராள் இவ்வளவு கடினமா நடத்தி இந்த டைம் ஆனாலும் ஆபிரகாம் அனுப்பி விட்டிருக்க கூடாது என்று நமக்கு என்ன தோன்றும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் 30வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சாராள் துரத்தினாள் என்றும் அல்ல, ஆபிரகாம் துரத்தினான் என்றும் அல்ல, வேதம் சொல்லுகிறது அடிமையானவளையும் அவளுடைய மகனையும். இது யார் சொல்றது? சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. நம்ம யார் சொல்றது நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஆபிரகாம். அதாவது அவங்க எல்லாம் சாராளுங்கிறாங்க, நீங்க எல்லாம் ஆபிரகாம் இருக்கிறீங்க. எவ்வளவு உஷாரா இருக்கிறீங்க நீங்க! சாராளை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நல்ல 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 பழக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆனா என்ன எப்படி எழுதப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டில்? பைபிள் சொல்லுது. சில நேரத்தில் சிலரை இப்படி சாராளை யூஸ் பண்ணுவார், ஆபிரகாமா யூஸ் பண்ணுவார். ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளை தெரியணும், அனுமதித்ததெல்லாம் நடத்திடும் பாதைகளும், அனுமதித்ததெல்லாம் நடத்திடும் பாதைகளும். ஆமென். நதியின் காலத்தில் எனக்காக யாவும் செய்து முடிப்பேன். நதியின் காலத்தில் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் கோரி கரங்களை உயர்த்தி நம்பிக்கையோடு, உம்மால் கூடாது ரலமத்ரே மம்ரோ ஷேகமம்ரே ஓரலமமரே ரீலராச்சனரே, உம்மால் கூடாது. ஹல்லேலூயா. உம்மால் கூடாதது. ஹல்லேலூயா. உம்மால் கூட. ஆண்டவரே, அன்னைக்கு நான் ஒரு நீருட்டண்டையில இருந்தேன், அங்க என்ன இருக்க விடாம என்ன நீங்க புறப்பட வச்சு இப்போ அனுப்பி விடுறீங்க. ஆமென். இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்னா, ஆகாருடைய கண்களை திறந்தார். ஆமென். ஆமென்.
நானா எனக்கு கண்டுபிடிக்கிற நீரூற்றண்டையில் கர்த்தர் என்னை இருக்க விடாம என்னை செப்பரேட் பண்றாருன்னா புரிந்து கொள்ள வேண்டும், எனக்கான வேறொரு நீரூற்றை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். நான் ஒரு ஆகாருக்கு இவ்வளவு பண்றார், அடிமை பெண்ணுக்கு இவ்வளவு பண்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய அடிமை பெண் என்கிற அடையாளம் உடையவளுக்கு அவள் கண்டுபிடித்த நீரூற்றண்டையில் அவளை இருக்க விடாமல் செப்பரேட் பண்ற, திருப்பி போங்கிற. ஏன்னா அவர் ஒரு நீரூற்றை ஏற்கனவே, அதனாலதான் அந்த இடத்துல கர்த்தர் நீரூற்றை திறந்தார் என்று சொல்லவில்லை, ஆகாருடைய கண்களை திறந்தார்னு ஆல்ரெடி அங்க கர்த்தர் செட் பண்ணி வச்சிருக்கிறார். நம்ம பார்த்தது ஃபுல்லா வனாந்தரம். ஆமே, ஃபுல்லா அந்த வனாந்தரத்துல வெயில் எல்லாம் நின்று இப்படி சுத்தி பார்த்துட்டு திடீர்னு யாரையாவது பார்க்கலான்னு பார்த்தா நமக்கு கண்ணு தெரியாது. நல்ல வெயில்ல நீங்க போயிட்டு வாங்க, நல்ல வெயில்ல போயிட்டு இப்படி பார்த்துட்டு திடீர்னு வந்து பார்த்தா எல்லாமே ஆமா. நம்ம வாழ்க்கை ஃபுல்லா பார்த்தது என்னதான், நமக்கு உடனே என்ன தோணும், அங்க ஒழுங்கா இருந்தேன், என்ன ஒரு பயில் காட்டி அழைத்து எல்லாம் சகிச்சிட்டு இருந்தேன். இப்போ பெயர் சபாவில் அலைந்து பார்த்தா நீரூட்டையும் காணும், நீரையும் காணும். எத்தனை தடவை தான் அந்த எம்டி பாட்டிலே பார்த்துட்டு இருக்கிறது. என்னை ஏன் ஆண்டவர் அங்க இருக்க விடாம என்னை கொண்டு வந்தீங்க? ஆகார ஏன் அழுற? இப்படி கேட்கறதுக்கு இப்ப ஒருத்தரும் கிடையாது. ஆனா ஒருத்தர் இருக்கிறார். நான் இருக்கணும்னு நினைச்ச இடத்துல என்னை இருக்க விடாம என்னை தனியாய் கொண்டு வந்தவர் எனக்கான நீரூற்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். என் கண்கள் காணும்படி நம்புறவங்க மாத்திரம் இன்னைக்கு கர்த்தர் என் கூட இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நம்புகிறவர்கள் மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி உங்க கைகள் குறுகவில்லை உம்மா. Thank you, Holy Spirit. Re balaba shantanalare. Amen. Ummal kuda. Glory ummal kuda. Hallelujah. Yesuval kuda. Amen. இந்த வார்த்தையை பேசணும்னு கொஞ்சமும் நினைக்கவில்லை. ஆண்டவர் சமூகத்தில் வந்து நிற்கும் போதே ஆவியானவர் பேச ஏவி கொண்டிருக்கிறார். கர்த்தர் சில உள்ளங்களோடு பர்சனலா இடைபடுகிறதை என் ஆவியிலே நான் உணர்கிறேன். ஹல்லேலூயா. இவ்வளவு காலம், எவ்வளவு காலம், ஹல்லேலூயா. ஆமா, இவ்வளவு காலம், இனி எவ்வளவு காலம் கர்த்தர் அறிவார், கர்த்தர் நடத்துவார். எவ்வளவு காலமானாலும் இந்த தீபம் கெடாமல் அவர் பாதுகாப்பார். உண்மையுள்ளவர். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை வெட்கப்பட்டு போக மாட்டேன். கரங்களை உயர்த்தி இயேசுவை ராலா மத்ரோ சேமம் ராகமம் ராலா ரியாட்டரம ரிப்லா துரா ஹந்தரா ரிமம் ராஷேகமம் ரோலர தினரே. ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய நித்திய கன்மலையாக இருக்கிறார். நித்திய அவர் மாறவே மாட்டார். நித்திய கன்மலை. ஹல்லேலூயா. நாம் பாடுவோமே, நித்திய கன்மலையே, அசையாத பர்வதமே, அரணான கோட்டையே, நான் நம்பும் கேடகமே, உம்மை என்றும் நம்பியுள்ளே, வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் நித்திய கன்மலை. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே
ஆமே, ஒருவேளை இந்த வருஷம் அப்படி ஆயிருமோ? ஏன்னா நம்ம பயணித்த பாதைகள் அப்படிப்பட்டதா இருக்கிறதுனால நமக்குள்ளே பல கேள்விகள் எழும்பும். கேள்விகள் எழும்பாத பரிசுத்தவான்களே கிடையாது. ஆமே. ஆனால் அந்த கேள்வியை நம்ம மனிதனுக்கு முன்பாய் வைக்காமல் தேவ சமூகத்தில் வைக்கும்போது அந்த கேள்விகள் எல்லாம் பதிலாய் மாறும். ஹல்லேலூயா. ஆமே. இந்த கொஸ்டின் மார்க்கை நீட்டிட்டீங்கன்னா அது ஆச்சரியக்குறி. ஹல்லேலூயா. கேள்வியோடு ஆண்டவர்கிட்ட போனா ஆச்சரியமான காரியங்களை, அல்ல கண்டு பிரமிக்கக்கூடிய காரியத்தை கர்த்தர் செய்வார்.